அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று 6ஆம் வகுப்பு பாடநூலில் அமைந்திருக்கக்கூடிய இயல் 1 செய்யுள் பகுதியான இன்பத்தமிழ் என்கின்ற செய்யுள் பகுதியை, அதாவது கவிதை பேழையை பார்க்க போகிறோம். வாருங்கள் குழந்தைகளே. பாடல் தலைப்பு இன்பத்தமிழ். இன்பத்தமிழ் என்கின்ற செய்யுள் பகுதியில் தமிழ் மொழியின், அதாவது நம் தாய்மொழியாகிய தமிழ் மொழியின் பெருமைகளையும் சிறப்புகளையும் பற்றி கூறியுள்ளனர். தமிழ் மொழியை இப்பாடலில் பெருமைப்படுத்தி கூறியுள்ளனர். நம் தாய்மொழியாகிய தமிழ் மொழி மிகவும் தொன்மை வாய்ந்த பழமையான மொழியாகும். உதாரணமாக, கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழி என்று கூறுகின்றனர். இதிலிருந்து நம் தாய்மொழியாகிய தமிழ் மொழி மிகவும் பழமை வாய்ந்த மொழி என்பதை நாம் அறியலாம். அது மட்டுமன்றி, பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியின் சிறப்பினை விளக்கியுள்ளார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நம் தாய்மொழியாகிய தமிழ் மொழியை இப்பாடலில் ஆசிரியர் எவ்வாறு சிறப்பித்து கூறியுள்ளார் என்பதை பற்றி காணலாம். தாய்மொழியை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது. பாரதிதாசன் தமிழை பல விதங்களில் போற்றுகிறார். கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவது உண்டு. அதுபோல அவர் நம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம். தாய்மொழியை, நம் தாய்மொழியான தமிழ் மொழியை இலக்கியங்கள் போற்றுகின்றன, அதாவது சிறப்பிக்கின்றன. தமிழ் வணக்கம், தமிழ் மொழியை வணங்குதல் என்பது தற்காலத்திற்கே உரிய இலக்கிய மரபாக ஆகிவிட்டது. இன்பத்தமிழ் என்கின்ற இப்பாடலை எழுதிய பாரதிதாசன் தமிழ் மொழியை, நம் தாய்மொழியாகிய தமிழ் மொழியை பல விதங்களில் போற்றுகிறார், சிறப்பித்து கூறுகிறார். அவர் தமிழ் மொழியை கண்ணே மணியே என்று ஒரு குழந்தையை தாய் கொஞ்சுவது போல கூறுகிறார். ஒரு குழந்தையை தாய் இவ்வாறு பல செல்ல பெயர்களில் கொஞ்சி அழைப்பது உண்டு. அதுபோல தமிழ் மொழியையும் பாரதிதாசன் பல பெயர்களில் கூறியுள்ளார் இப்பாடலில். அதுபோல அவர் நம் செந்தமிழுக்கும் பல பெயர்களை சூட்டி மகிழ்வதை இப்பாடல் மூலம் நாம் இப்பொழுது காண்போம். பாடலுக்கு செல்வதற்கு முன் ஆசிரியர் குறிப்பை பற்றி முதலில் காண்போம். ஆசிரியர் குறிப்பு. பாரதிதாசன் இப்பாடலை இயற்றியுள்ளார். நாம் பாரதிதாசன் பற்றி இப்பொழுது பார்க்கலாம். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். தம் கவிதைகளில் பெண்கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை
உள்வாங்கி பாடியுள்ளார். எனவே இவர் புரட்சிக்கவி என்று போற்றப்படுகிறார். இவரை பாவேந்தர் என்றும் போற்றுவர். பாரதிதாசனின் இயற்பெயர். இயற்பெயர் என்றால் தாய் தந்தை வைக்கும் பெயர் இயற்பெயர் ஆகும். அவ்வாறு பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். ஆனால் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். பாரதியாரின் கவிதைகள் மீது பற்று கொண்டதால் தனது பெயரை, அதாவது சுப்புரத்தினம் என்கின்ற தனது இயற்பெயரை பாரதிதாசன் என்று மாற்றி அமைத்து கொண்டார். தாசன் என்றால் அடிமை என்பது பொருளாகும். அடிமை என்ற பொருள் இவ்விடத்தில் பாரதியாரின் கவிதைகள், கதைகள் ஆகியவற்றிற்கு நான் அடிமை என்று பொருளாகும். தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியுள்ளார். பெண்கள் கல்வி கற்காத அக்காலத்தில் பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறும் விதமாக அதிகமான பாடல்கள், செய்யுள்களை இயற்றியுள்ளார். கைம்பெண் மறுமணம். கைம்பெண் என்றால் கணவனை இழந்த பெண். பழைய காலத்தில் கணவனை இழந்த பெண்களுக்கு மறுமணம் என்பது கிடையாது. அதை வலியுறுத்தியும் பாடல்கள், கவிதைகளை இயற்றியுள்ளார். பொது உடைமை. சமூகத்திற்கு தேவையான பொது உடைமை கருத்துகளையும், பகுத்தறிவு, நன்மை தீமையை பகுத்தறியும் சில கருத்துள்ள பாடல்களையும், சமூகத்துக்கு தேவையான பகுத்தறிவு சிந்தனைகளையும் உள்ளடக்கி இவ்வாறு புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி தனது பாடல்களில் பாடியுள்ளார். இவ்வாறு இவர் புரட்சிகரமான கருத்துக்களை தம் பாடல்களில் கூறியுள்ளதால் இவர் புரட்சிக்கவி என்று போற்றப்படுகிறார். இவரை பாவேந்தர் என்றும் சிறப்பித்து போற்றுவர். பாவேந்தர். பா என்றால் பாடல், வேந்தர் என்றால் அரசன் என்பது பொருளாகும். பாடல்கள் அனைத்திற்கும் வேந்தன், அரசன் போன்றவன் என்று பொருள். எனவே இவரை பாவேந்தர் என்றும் போற்றுகின்றனர். நாம் இப்பொழுது இப்பாடலுக்குரிய ஆசிரியர் குறிப்பு, அதாவது பாரதிதாசனை பற்றி தெரிந்து கொண்டோம். ஆசிரியர் குறிப்பு பகுதி நிறைவடைந்தது. நாம் அடுத்ததாக பாடலுக்கு செல்வோம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்பத் தமிழெங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத் தமிழெங்கள் வாழ்வுக்கு நிரமித்த ஊர். தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத் தமிழெங்கள் வாழ்வுக்கு நிரமித்த ஊர். தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன்.
தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழெங்கள் அறிவுக்குத் தோல், இன்பத் தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். தமிழெங்கள் அறிவுக்குத் தோல், இன்பத் தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். பாரதிதாசன். நாம் இப்பொழுது பாடலின் விளக்கத்தை காணலாம். முதல் வரி, தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்பத் தமிழெங்கள் உயிருக்கு நேர். தமிழ் மொழியை அமுது என்று கூறுகின்றார் ஆசிரியர். அமுது என்றால் இனிமையான ஒரு பொருளாகும். அதுபோன்று தமிழ் மொழியும் இனிமையான மொழி என்று கூறுகிறார். எனவே தமிழுக்கும் அமுதென்று பேர் என்று குறிப்பிடுகிறார். தமிழ் மொழியானது அமுது போன்ற ஒரு இனிமையான பொருளாகும் என்று, தமிழுக்கும் அமுதென்று பேர் என்று தமிழை அமுதுடன் ஒப்பிட்டு இவ்விடத்தில் ஆசிரியர் உயர்வாகவும் சிறப்பாகவும் எடுத்து கூறுகிறார். இத்தகைய தமிழ் மொழி எங்கள் உயிருக்கு நிகரான ஒன்று என்று நம் உயிருடன் ஒப்பிட்டு உயிருக்கு நிகரான ஒன்று என்று தமிழ் மொழியை குறிப்பிடுகிறார். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நேர். தமிழ் மொழியை நிலவு என்று குறிப்பிடுகிறார். தமிழ் மொழியை நிலவு என்று கூறுகிறார். அடுத்து, இன்பத் தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். இன்பத் தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். எங்கள் சமூக வளர்ச்சிக்கு நீர் போன்றது. அதாவது விளைவு என்பது விளைச்சல் என்பதை இவ்விடத்தில் குறிக்கிறது. நம் சமூகத்தின் வளர்ச்சிக்கு நீர் போன்றது. விளைச்சலுக்கு நீர் முக்கியம். விவசாயம் செய்வதற்கும் விளைச்சல் நன்றாக வருவதற்கும் நீர் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அதுபோல நம் சமூக வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக தமிழ் மொழி விளங்குகின்றது என்று தமிழ் மொழியை உயர்வாக சிறப்பித்து கூறுகிறார். தமிழ் மொழியை நிலவு என்று நிலவுக்கு இணையாக கூறுகின்றார். பிறகு, தமிழ் மொழியானது எங்கள் சமூகத்தின் வளர்ச்சிக்கு நீர் போன்றது என்று தமிழ் மொழியை கூறுகிறார். தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத் தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத் தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழுக்கு மனமென்று பேர். தமிழ் மொழியை மனம், நறுமணம் என்று கூறி அழைக்கிறார். தமிழ் மொழிக்கு நறுமணம் என்ற பெயரை வைத்து அழைக்கிறார். மனம் என்று பொருள் என்று கூறுகிறார். இன்பத் தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். இத்தகைய இனிமையான தமிழ் மொழியை எங்கள் சமூக வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் ஆகும் என்று குறிப்பிடுகிறார். நாம் வாழ்வதற்கு ஊர் எவ்வளவு முக்கியமோ அதுபோன்று எங்கள் சமூக வாழ்விற்கு உருவாக்கப்பட்ட ஊர் போன்றது என்று தமிழ் மொழியை சிறப்பித்து கூறுகிறார். தமிழுக்கு மனம் என்றும் பெயர். அது எங்கள் சமூக வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் போன்றது என்று உயர்வாக குறிப்பிடுகிறார். அடுத்ததாக இருப்பது, தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் என்று கூறியுள்ளார். தமிழ் மொழியானது எங்கள்
இளமைக்கே காரணமான பால் போன்ற ஒரு மொழி என்று குறிப்பிடுகிறார். தமிழ் எங்கள் இளமைக்கே காரணமான ஒரு பால் போன்ற மொழி என்று கூறுகிறார். இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் என்று கூறியுள்ளார். இதன் பொருள் நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு தமிழ் மொழியானது கூர்மையான வேல் போன்ற கருவியாக பயன்படுகிறது. அந்த தமிழ் மொழியின் மூலம் பாடல்களையும் கவிதைகளையும் இயற்றி அதனால் அவர்கள் புகழ் அடைகின்றனர் என்று கூறுகின்றனர். புலவர்கள் பெருமை மிக்கவர்களாக வருவதற்கு தமிழ் மொழி காரணமாக அமைகிறது. மொழியை கொண்டு அவர்கள் சிறப்படைகிறார்கள். எனவே புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாக தமிழ் மொழியானது பயன்படுகின்றது என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். தமிழெங்கள் உயர்வுக்கு வான் இன்பத் தமிழெங்கள் அசதிக்கு சுடர்தந்த தேன். தமிழெங்கள் உயர்வுக்கு வான் இன்பத் தமிழெங்கள் அசதிக்கு சுடர்தந்த தேன். தமிழெங்கள் அறிவுக்கு தோல் இன்பத் தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். தமிழெங்கள் அறிவுக்கு தோல் இன்பத் தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். பாரதிதாசன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் என்று கூறியுள்ளார். தமிழெங்கள் உயர்வுக்கு வான். தமிழ் மொழியானது எங்கள் உயர்வுக்கு எல்லையாக இருக்கக்கூடிய வானம் போன்றது என்று கூறுகின்றார். தமிழ் மொழியை கொண்டு நாங்கள் உயர்வடைகின்றோம். அந்த உயர்வானது வானம் அளவு இருக்கும் என்று கூறுகின்றார். வானம் அளவு நாங்கள் தமிழ் மொழியை கொண்டு உயர்வடைகின்றோம் என்று ஆசிரியர் சிறப்பித்து கூறுகிறார். அடுத்து தமிழெங்கள் அசதிக்கு சுடர்தந்த தேன். இன்ப தமிழெங்கள் அசதிக்கு சுடர்தந்த தேன் என்று கூறுகின்றனர். தேன் போன்ற இனிமையான தமிழ் மொழியில் கவிதைகள் கதைகள் ஆகியவற்றை படிக்கும் பொழுது அது தங்கள் அசதிக்கே சுடர்தந்த ஒரு தேன் போன்று உள்ளது என்று கூறுகின்றார். தமிழ் எங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது. இன்பத் தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிர செய்யும் தேன் போன்றது என்றும் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். தமிழெங்கள் அறிவுக்கு தோல். தமிழெங்கள் அறிவுக்கு தோல். இன்பத் தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். இன்பத் தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் என்று குறிப்பிடுகிறார். தமிழ் மொழியானது எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. நாங்கள் அறிவு மிகுந்தவர்களாக வருவதற்கு தமிழ் மொழியானது எங்களுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது என்று தமிழ் மொழியை கூறுகின்றார். தமிழ் மொழியின் மூலம் நாங்கள் அறிவை பெறுகிறோம் என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அடுத்து இன்பத் தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். இன்பத் தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். தமிழ் மொழியில் நாங்கள் எழுதும் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் ஆகும். வாள் என்றால் கத்தியாகும். நாங்கள் எழுதும் கவிதைக்கு அழகு சேர்க்கும் விதமாக வைரம் போன்ற உறுதிமிக்க கூர்மையான வாள் ஆகும் என்று தமிழ் மொழியை சிறப்பித்து கூறுகிறார். தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது என்றும்
தமிழெங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் ஆகும் என்றும் குறிப்பிடுகிறார். மீண்டும் ஒருமுறை நாம் பாடலுக்கான விளக்கத்தை காணலாம். அமுதம் மிக இனிமையானது. அமுதம் மிக இனிமையானது. அதுபோலவே தமிழும் இனிமையானது. அதுபோலவே தமிழும் இனிமையானது. அத்தகைய இன்பம் தரும் தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது. அத்தகைய இன்பம் தரும் தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது. அமுதம் மிக இனிமையானது. அதுபோலவே தமிழும் இனிமையானது. அத்தகைய இன்பம் தரும் தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது என்று ஆசிரியர் கூறுகிறார். தமிழுக்கு நிலவென்றும் பெயர். தமிழுக்கு நிலவென்றும் பெயர். இன்பத் தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. இன்பத் தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. தமிழுக்கு நிலவென்றும் பெயர். இன்பத் தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது என்று சிறப்பித்து பாடியிருக்கிறார் பாரதிதாசன். தமிழுக்கு மனம் என்றும் பெயர். தமிழுக்கு மனம் என்றும் பெயர். அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் ஆகும். அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் ஆகும். தமிழுக்கு மனம் என்றும் பெயர். அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் ஆகும். தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது. தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது. நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது. நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது. தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது. இன்பத் தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது. இன்பத் தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது. தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது. இன்பத் தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது. அடுத்ததாக இருப்பது தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாளாகும். தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் ஆகும். தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் ஆகும். நாம் இப்பொழுது இப்பாடலுக்குரிய விளக்கத்தை பார்த்துவிட்டோம். பாடலுக்குரிய விளக்கம் நிறைவடைந்தது. நாம் மீண்டும் ஒரு முறை
ஆசிரியர் குறிப்பை பார்த்துவிடலாம். ஆசிரியர் குறிப்பு, அதாவது இப்பாடலை இயற்றிய பாரதிதாசன் பற்றி இப்பொழுது பார்க்க போகிறோம். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியுள்ளார். தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியுள்ளார். எனவே இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். எனவே இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். இவரை பாவேந்தர் என்றும் போற்றுவர். இவரை பாவேந்தர் என்றும் போற்றுவர். ஆசிரியர் குறிப்பு பகுதி பார்த்துவிட்டோம். இப்பகுதி நிறைவடைந்தது. நாம் மீண்டும் ஒருமுறை பாடலை பார்த்துவிடலாம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்பத் தமிழெங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்பத் தமிழெங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத் தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத் தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழெங்கள் அசதிக்கு சுடர்தந்த தேன். தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழெங்கள் அசதிக்கு சுடர்தந்த தேன். தமிழெங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். தமிழெங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். பாரதிதாசன். நாம் பாடலை இப்பொழுது பார்த்துவிட்டோம். பாடல் பகுதியும் நிறைவடைந்தது. நாம் அடுத்ததாக இப்பாடலுக்குரிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் வினாவிடையை பற்றி காண்போம். நாம் முதலில் பார்க்க போகும் பகுதி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இப்பகுதியில் வினாக்கள் தரப்பட்டிருக்கும். வினாக்களுக்குரிய விடைகளும் கீழே தரப்பட்டிருக்கும். 4 விடைகள் தரப்பட்டிருக்கும். 4 விடைகளில் சரியான விடை எதுவோ அதை நாம் எடுத்து எழுதுதல் வேண்டும். 2 சரியான விடை தரப்பட்டிருக்கிறது. அதில் உள்ள முதல் வினா ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும்.
4 விடைகள் சமூகம், நாடு, வீடு, தெரு. சரியான விடை சமூகம் ஆகும். அடுத்ததாக இருக்கக்கூடிய வினா, நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஸாக இருக்கும். இதற்கான சரியான விடை அசதி. இதற்கான விடை அசதி என்பது ஆகும். அடுத்ததாக இருப்பது சேர்த்து எழுதுக. சேர்த்தெழுதுக 2 புத்தக பயிற்சியாக தரப்பட்டிருக்கிறது. சேர்த்தெழுதுக என்பது 2 சொற்கள் தரப்பட்டிருக்கும். நாம் அதை பிரிந்து இருக்கக்கூடிய 2 சொற்களையும் சேர்த்து எழுதுதல் வேண்டும். இதுவே சேர்த்து எழுதுக பகுதியாகும். மூன்றாவதாக இருக்கக்கூடிய சேர்த்து எழுதுக. சரியான விடையில் மூன்றாவதாக அமைந்திருக்கக்கூடியது. சேர்த்து எழுதுக பகுதியில் முதலாவதாக இருப்பது நிலவு கூட்டல் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். நிலவு கூட்டல் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். 4 விடைகள் தரப்பட்டிருக்கிறது. நில என்று, நிலவென்று, நிலவன்று, நிலவு என்று. இதில் சரியான விடை இரண்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய நிலவென்று என்பது ஆகும். நிலவு கூட்டல் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. மூன்றாவதாக இருக்கக்கூடிய சேர்த்தெழுதுக நிறைவடைந்தது. அடுத்ததாக 4ஆவதாக இருக்கக்கூடிய சேர்த்து எழுதுக. தமிழ் கூட்டல் எங்கள். தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். 4 விடைகள் தரப்பட்டிருக்கிறது. தமிழங்கள், தமிழெங்கள், தமிழுங்கள், தமிழ் எங்கள். 4 விடைகளில் சரியான விடை இரண்டாவதாக இருக்கக்கூடிய தமிழெங்கள் என்பது ஆகும். தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள் என்பது ஆகும். நாம் இப்பொழுது 2 சரியான விடையையும் பார்த்துவிட்டோம். சரியான விடையில் தரப்பட்டிருந்தது சேர்த்தெழுதுக பகுதியாகும். சேர்த்தெழுதுக பகுதி நிறைவடைந்தது. 5ஆவதாக இருப்பது பிரித்து எழுதுக. சரியான விடையில் 5ஆவதாக தரப்பட்டுள்ள பகுதி பிரித்து எழுதுக ஆகும். ஒரு சொல்லை 2ஆக பிரித்து எழுதுதல் வேண்டும். பிரித்து எழுதுக பகுதியில் முதலாவதாக இருக்கக்கூடிய வினா, அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. 4 விடைகள் தரப்பட்டிருக்கிறது. அமுது கூட்டல் தென்று, அமுது கூட்டல் என்று, அமுது கூட்டல் ஒன்று, அமு கூட்டல் தென்று. 4 விடைகளில் சரியான விடை அமுது கூட்டல் என்று. அமுதென்று இச்சொல்லை அமுது கூட்டல் என்று என பிரித்து எழுதுதல் வேண்டும். அடுத்ததாக இருக்கக்கூடிய பிரித்து எழுதுக. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதிலும் 4 விடைகள் தரப்பட்டிருக்கிறது. செம்மை கூட்டல் பயிர், செம் கூட்டல் பயிர், செமை கூட்டல் பயிர், செம்பு கூட்டல் பயிர். இதில் சரியான விடை செம்மை கூட்டல்
பயிர் என்பது ஆகும். 2 பிரித்தெழுதுக பகுதியும் இப்பொழுது நாம் பார்த்துவிட்டோம். பிரித்தெழுதுக பகுதி நிறைவடைந்தது. அடுத்ததாக இருப்பது பொறுத்துக. 4 பொறுத்துக தரப்பட்டிருக்கிறது. தமிழ் விளைவுக்கு நீர் போன்றது. அடுத்து தமிழ் அறிவுக்கு தோல் போன்றது. 3ஆவதாக இருப்பது தமிழ் இளமைக்கு பால் போன்றது. இறுதியாக இருப்பது தமிழ் புலவர்க்கு வேல் போன்றது. பொறுத்துக பகுதி நிறைவடைந்தது. அடுத்ததாக இருப்பது ஒத்த ஓசையில் முடியும் இயைபு சொற்களை எடுத்து எழுதுக. ஒத்த ஓசையில் முடியும் இயைபு சொற்கள். பாடலில் அவ்வாறு இருக்கக்கூடிய சொற்கள் பேர், நீர். அடுத்து பேர், ஊர். 3ஆவதாக இருப்பது பால், வேல். 4ஆவதாக இருப்பது தோல், வாள். இவை அனைத்தும் ஒத்த ஓசையில் முடியும் இயைபு சொற்கள் ஆகும். அடுத்ததாக இருப்பது குறுவினா. அதில் முதலாவதாக இருக்கக்கூடிய வினா, பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் யாவை? பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் யாவை? விடை அமுது, நிலவு, மனம் என்பன பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் ஆகும். அமுது, நிலவு, மனம் என்பன பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் ஆகும். நீங்கள் தமிழை எதனோடு ஒப்பிடுவீர்கள்? நீங்கள் தமிழை எதனோடு ஒப்பிடுவீர்கள்? தமிழ் இளமை தரும் பால் போன்றது. தமிழ் இளமை தரும் பால் போன்றது. உயர்ந்தோங்கிய வானம் போன்றது. உயர்ந்தோங்கிய வானம் போன்றது. அசதியை போக்கும் தேன் போன்றது. அசதியை போக்கும் தேன் போன்றது. துணை கொடுக்கும் தோல் போன்றது. தமிழ் இளமை தரும் பால் போன்றது. உயர்ந்தோங்கிய வானம் போன்றது. அசதியை போக்கும் தேன் போன்றது. துணை கொடுக்கும் தோல் போன்றது. அடுத்ததாக இருப்பது சிறுவினா. இதில் உள்ள முதல் வினா, இன்பத்தமிழ் பாடலில் உங்களுக்கு பிடித்த அடிகள் 2 எழுதுக. இன்பத்தமிழ் பாடலில் உங்களுக்கு பிடித்த அடிகள் 2 எழுதுக. விடை தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். அடுத்த வினா, சமூக வளர்ச்சிக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு யாது? சமூக வளர்ச்சிக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு யாது? விடை தாவரங்கள், விலங்குகள் போன்ற உயிர்களின் வளர்ச்சிக்கு நீரே ஆதாரமாகும். தாவரங்கள், விலங்குகள் போன்ற உயிர்களின் வளர்ச்சிக்கு நீரே ஆதாரமாகும். அதுபோல சமூகத்தின் வளர்ச்சிக்கு ஆதாரமாய் அமைவது மொழியாகும். அதுபோல சமூகத்தின் வளர்ச்சிக்கு ஆதாரமாய் அமைவது மொழியாகும். அவ்வகையில் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு நீராய் அமைவது தமிழ் மொழி ஆகும். அவ்வகையில் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு நீராய் அமைவது தமிழ் மொழி ஆகும். சமூக வளர்ச்சிக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு யாது? சமூக வளர்ச்சிக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு யாது? தாவரங்கள், விலங்குகள் போன்ற உயிர்களின் வளர்ச்சிக்கு நீரே ஆதாரமாகும். அதுபோல
சமூகத்தின் வளர்ச்சிக்கு ஆதாரமாய் அமைவது மொழியாகும். அவ்வகையில் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு நீராய் அமைவது தமிழ் மொழியாகும். வினாவிடை பகுதி நிறைவடைந்தது. நாம் இன்பத்தமிழ் பாடலில் முதலில் பாடல், விளக்கம், ஆசிரியர் குறிப்பு ஆகியவற்றை பார்த்தோம். பிறகு மதிப்பீடு பகுதியில் உள்ள ஒரு மதிப்பெண் வினாக்களையும் வினாவிடையையும் பார்த்தோம். மாணவர்கள் தங்களுக்கு தரப்பட்டுள்ள வகுப்பு ஏட்டில் ஒரு மதிப்பெண் வினாக்களையும் வினாவிடையையும் கையெழுத்து தெளிவாகவும் அழகாகவும் எழுதி கொள்ளவும். இன்பத்தமிழ் பாடம் நிறைவடைந்தது. நன்றி.